இப்போ இந்த மாதிரியே சம்பவம் நடந்து போச்சுங்க. ஆமாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே சஸ்பெண்ட் ஆர்டர் ரெடியாக வச்சுட்டு ஆஃபீஸர் காத்திருக்காரு. இந்தாப்பா அவன் சஸ்பென்ஷன் இடத்த காலி பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. உடனே செந்தில், சார் எங்கள் வீட்டில் ரெய்டு பண்ணும்போது எந்த எவிடன்ஸ் சிக்கலையா சார், பின்ன எப்படி சார் என்ன சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. போயா நீ வேற, உன் கூட சேர்ந்து கொள்ளையடிச்சவங்க உன்னைய போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தான் உன் கோயிலும் என் கோயிரி உனக்கு சஸ்பெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக ஒரு வக்கீலை வச்சு வாதாடி உன் மேலே குற்றமில்லை நிரூபிச்சுட்டு வேலையை வாங்குற வழியை பாரு. அதுக்கு முன்னாடி இப்போ முதல் இடத்த காலி பண்ணின்னு துரத்த அழிச்சிடுறாரு. செந்திலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மீனாவுக்கு ஃபோன் அடிச்சு ஒரு இடத்துக்கு வாப்பாவில் பேசணும்னு சொல்கிறான். மீனா வந்தவுடனே நடந்ததை சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போதே சோசியல் மீடியாவில் செந்தில் சஸ்பெண்ட் ஆன விஷயம் வைரல் ஆகுது. அதை பார்த்து மேற்கொண்டு நடுங்கி கழிக்கிறான். அப்படியே உடனே மீனா ஆறுதல் சொல்கிற, பயப்படாதீங்க பார்த்துக்கலாம். என்னங்க மீனா அப்பெல்லாம் ஒரு அப்பேன் சொந்த மக வாழ்க்கையவே கெடுத்துவிட்டானாங்க. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதே தப்பு. அதுலேயும் கொடுத்த லஞ்சத்தை வசூல் பண்ணுறதுக்கு இந்த செந்தில் பேரை போட்டு அழுத்துனால தானேங்க அவன் இந்த வேலையை பண்ணான். இனிமேல் எப்படிங்க வந்து பாண்டியன் மூஞ்சில் முடிக்க போகிறான். ஏற்கனவே பாண்டியன் கழுவி ஊற்றுவான் செந்தில். இனிமேல் அங்கே வீட்லேயும் இருக்க முடியாது. மீனா இப்போ வந்து மீனா வாழ்க்கையும் காப்பாற்றிக்கணும், செந்தில் வாழ்க்கையும் காப்பாற்றணும். அதுக்கு மீனா என்ன செய்ய போகிறா?